வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். பிஜேபியுடன் கூட்டணி இல்லை, இபிஎஸ் திட்டவட்டம். சிறுபான்மையினர் ஆதரவால் திமுக குழப்புவதாக புகார். திமுகவும் எடப்பாடியும் தான் கூட்டு ஓபிஎஸ். தொடரும் குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவினரின் பதில் என்ன? இது பற்றி விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரியின் திரு சூரிய நாராயணா அவர்கள். சார் வணக்கம். அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு பொதிகை சாரதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். புகழேந்தி சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம், அங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் பிஜேபியுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று. ஆனால் இதில் திமுகவிற்கு என்ன வருத்தம், இல்லை என்ன சந்தோஷம்? ஏன் அவர்கள் குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள்? பிஜேபியுடன் எங்களுடைய கூட்டணி முறிந்தது என்று சொன்ன நாளிலிருந்தே தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு தூக்கமே இல்லை என்று கடுமையாக சாடியும் இருக்கிறார். திமுகவிற்கு என்ன லாபம், என்ன லாபம் இல்லை? எதற்காக அவர்களுடைய கூட்டணியை உற்று நோக்குகிறது திமுக? இப்படி கற்பனையில கதை எழுதி கொண்டு இருப்பவர்களை பற்றி நாம என்ன சொல்றது? மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவர்கள் அவருடைய கடமையாற்றுகிறார், மக்களை சந்திக்கிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி மக்களை சந்திப்பது, இயற்கை இடர்பாடுகளை கலைந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று பல்வேறு பணிகளில் ஈடுபடுறார். அவரை போய் இந்த நபர்கள் இவங்க இருக்காங்களே, நாம ஒன்றும் சொல்ல வேணாம். ஏன்னா மிஸ்டர் எடப்பாடியை பற்றி தான் நீங்க இப்ப பேசுறீங்க. அந்த எடப்பாடியை நாங்க சொல்றதுக்கு பதிலு இன்னொருத்தர் சொல்றார். யாரு? மிஸ்டர் ஓபிஎஸ். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ரகசியங்களை வெளியிட்டால் நீ திகார் ஜெயிலில் இருக்க வேண்டும். இங்கெல்லாம் கிடையாதான், டெல்லியில இருக்கிற திகார் ஜெயில தான் நீ இருக்கணும்னு சொல்றது ஓபிஎஸ். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள், அந்த ரகசிய உடன்பாடுகள் கூட்டுக்கள் நமக்கு தெரியாது. இவர் திகார் ஜெயிலுக்கு போறாருன்னா அவர் எந்த திகார் ஜெயிலுக்கு போவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட நபர்களினுடைய இந்த அமைப்புகள், இதுல போடக்கூடிய செயல்கள், இதுல பேசக்கூடிய செயல்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களும் திரும்பி பார்க்கறது இல்லை. இப்ப இந்த பிஜேபி என்பது இவர்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் கருத்து. ஏன்னா இந்த கூட்டத்துல மிஸ்டர் எடப்பாடி இபிஎஸ்ன்றாங்களே, அப்படியே பிஜேபின்னு பேசிட்டு எங்களுக்கு கூட்டணி இல்லை, அது இல்லைன்னு வேகமா பேச தெரியுது தவிர பிஜேபியை கண்டித்து ஒரே ஒரு தீர்மானம் போட்டியா? இப்போ நான் ஒன்னே ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, இப்ப நம்முடைய ஸ்பீக்கர் அவர்களை பற்றி இதுல ஒரு தீர்மானம் போட்டுருக்கு. யாரு? அவங்க உதயகுமாருக்கு இடம் அங்க ஒதுக்குறது அதுக்காக ஸ்பீக்கர் மேல இவங்களுடைய பொதுக்குழுலையோ செயற்குழுலையோ தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மேதைகளை பாருங்க. சரிங்க சார். சார், இடைமறிப்பதற்கு மன்னிக்கவும். ஆனா இந்த தீர்மானத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா, அந்த மொத்தமா இருக்கிற தீர்மானத்துல 15 தீர்மானங்கள் திமுகவை எதிர்த்தும் அரசை எதிர்த்தும். ஆமா, இவங்க திமுகவை எதிர்த்துதான் போடுவார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆதரிச்சா போடுவாங்க, இல்ல அரசாங்கத்தை ஆதரிச்சா போடுவாங்க. இவர்களாக கண்டுபிடிச்சு எதையாவது ஒன்ன சொல்லிக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லைன்னு தீர்மானம் போட்டுக்காங்களே தவிர அந்த தீர்மானங்கள்ல கூட மிகச் சரியாக குறிப்பிடத்தக்க அளவிற்கு மக்களுக்கான நன்மைகளை குறித்தெல்லாம் அதுல ஒண்ணுமே கிடையாது. சும்மா எதிர்கட்சி அதனால நாங்க போட்டோம். நான் இப்ப கேட்கறது என்னன்னு கேட்டா, இவங்க போட்டிருக்க தீர்மானத்துல அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக அவருக்கான ஓபிஎஸ் பக்கத்துல இடம் ஒதுக்குறாரு, அது ஸ்பீக்கரை கண்டிச்சு தீர்மானம் போடுறியே. உன்னுடைய கட்சியின் சார்பாக நாடாளுமன்றத்துல ஓம் பிர்லா ஸ்பீக்கர் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தீங்க. யாரு? மிஸ்டர் எடப்பாடி கும்பல் என்ன கொடுத்துச்சு? ரவீந்திரநாத்தை நாங்கள் அதிமுகவை விட்டு நீக்கிவிட்டோம், ஆகவே அவரை நீங்கள் நீக்க வேண்டும், பதவியிலிருந்து எடுக்க வேண்டும்னு ஒரு கடிதம் கொடுத்த ஓம் பிர்லா கிட்ட பார்லிமெண்ட்ல. அது என்ன ஆச்சு? அதை பத்தி யோசிச்சியா? அந்த ஸ்பீக்கர்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டியா? இல்ல அதுக்காக ஏதாவது தீர்மானங்கள் போட்டியா? என்ன அதுல இருந்து தெரியுது? நீங்கள் பாரதிய ஜனதா என்ற அந்த பாசிசத்தோடு நீங்க ரகசியமாக மறைமுக உறவு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்களுக்கு வலிச்சிருமா?
அவங்கள ஒண்ணும் கேட்க கூடாதான். அதனால அந்த தீர்மானம் எல்லாம் போடல, இங்க இருக்கிற ஸ்பீக்கர் மேல போடுறேன். இப்படி இவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா இப்ப பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் இது பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு கண்டன தீர்மானம் போட்டுக்கலாம். போட்டியா? ஏன் இல்லைன்னா இவருக்கு எடப்பாடிக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஏதோ ஒண்ணு தனக்கு வேண்டியவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யற, அதுக்குதான் உனக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஓபிஎஸ் அங்கிருந்து பதில் கொடுக்கிறாரு. நாங்களாம் ஒன்னா இருந்தாதான் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி ஜெயிக்கவே முடியாதியான்றாரு. இந்த ஆள் இன்னொரு ரகசியமான உறவு எப்படி தெரியுங்களா? தேசிய கட்சிகளாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு மாற்றாந்தை மனப்பான்மையோட செயல்படுற வார்த்தையை ஏன் இப்ப சொல்றே நீ? அததான் நீங்க நினைச்சு பார்க்கணும். என்ன அர்த்தம் தெரியுமா? பிஜேபி தமிழ்நாட்டிற்கு தமிழக அரசு எங்களுடைய முதல்வர் கேட்ட அந்த நிவாரண நிதியை தொகையை கொடுக்காம நாள் கடத்திக்கிட்டு வர, எல்லா வகையிலேயும் நாங்க நேரடியா கூட சந்திச்சு பார்த்துட்டு கொடுத்துட்டாரு. இன்னும் அதுக்கான பதில் வரல. நிதியமைச்சர் பார்த்துட்டு இன்னும் எதையும் சொல்லல. எதுக்காக இதை சொல்றோம்னா, நீங்க பிஜேபி கொடுக்கலன்னு திட்டாதீங்க, பிஜேபியை குறை சொல்லிடாதீங்க. அந்த காலத்திலயும் அப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு பிஜேபிக்கு ரகசிய வக்காலத்து வாங்குற வேலை. இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபிக்கு அப்படியே அனுசரணையா வக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுற பேச்சுதான் அது. ஏன்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம வாங்கியிருக்கிறோம், ஏற்கனவே நிவாரணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்காக நீ ரகசியமாக உறவு வச்சிருக்க, எல்லா வகையிலையும் சிறுபான்மையினரை ஏமாத்துற மாதிரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சு நீங்க தான் கேட்டீங்க. அதுக்காக சொல்லி முடிக்கிறேன். ஒண்ணு இல்ல, சிறுபான்மை மக்கள் எல்லாம் அப்படியே எங்க தலைவர் தூங்கல, இவரு கூட்ட வந்துட்டாங்க. ஒண்ணு தெரியுமா? செய்ய வேண்டிய நேரத்துல செய்யணியா? மக்கள் எல்லாம் ஏமாந்தவங்க நினைச்சுக்காத. குடியுரிமை சட்டத்தை நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா, உன் எம்பிக்கள் ஒழுங்கா இருந்திருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய கொடுமையை செய்யக்கூடிய அந்த சட்டத்தை எல்லாரும் எதிர்க்கிறோம். ஆனா இந்த எடப்பாடி குரூப் மட்டும் ஒழுங்கா செஞ்சிருந்ததுதான் அது நிறைவேறிருக்காது. இவர்களால் அது வெற்றி பெற்றது, நிறைவேறாக சிறுபான்மைக்கு எதிராக செஞ்சுட்டு இப்ப எனக்கு ஆதரவு தருவாங்கன்னா யார் தருவாங்க? எல்லாமே ஏமாற்று வேலைகள், திட்டமிட்ட நாடகங்கள். இந்த பொதுக்குழு செயற்குழுன்றதே சும்மா ஒரு நாளைக்கு நடைபெற்ற ஒரு ஆக்ஷன். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் என் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம். சூரியநாராயண் சார், நீங்க இடைமறித்து உங்களோட கருத்து அப்ப பதிவு செய்ய வந்தீங்க. இது முதல் சுற்று கருத்து தான். அதாவது இந்த மறைமுக கூட்டணி, நேரிடை கூட்டணி, இவர்கள் யாருடன் கூட்டணி? இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவும் இபிஎஸ் அவர்களும் தான் கூட்டணின்னு. ஆனா புகழேந்தி சார் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேர், பிஜேபியோ இபிஎஸ் அவர்களும் தான் கூட்டணி. உண்மையான கூட்டணி யார் யாருடன்? இதில் வலது சரியான உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, முதல் ராஜ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது டிஎம்கே யோட பி டீம் தான் ஏடிஎம்கே எடப்பாடி. அதான் உண்மை. கண்டிப்பா. இப்ப இவங்க காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையில் இருந்தாங்க இல்லையா, அப்ப புயலுக்கு 4000 கோடிக்கு மேல கேட்டுது ஏடிஎம்கே அரசு. அப்ப காங்கிரஸ் எவ்வளவு கொடுத்ததுங்களா? 125 கோடி. ஆனா பிஜேபி 1050 கோடி முதல் தவணையா கொடுத்தது. முதலமைச்சர் தூத்துக்குடி தென் மாவட்டங்களுக்கு போறதுக்கு முன்னாடி மத்திய தேசிய பேரிடர் குழு போயிடுச்சு. இவங்க போறதுக்கு முன்னாடி பிரதம மந்திரி குழுக்கள் போயிருக்கு. அதாவது மோடி அலுவலகத்திலிருந்தும் ஆய்வு பண்றாங்க. முன்னே மத்திய குழுவும் பண்றாங்க, தேசிய பேரிடர் குழு பண்ணுது. கிட்டத்தட்ட 10 ஹெலிகாப்டருக்கு மேல கொடுத்திருக்காங்க மத்திய குழு பண்ணதும் இந்த திமுக தன்னுடைய மொத்த பணத்தையும் எதையுமே செய்யாம கொள்ளையடித்து விட்டு மக்களை தண்ணீரில் தத்தளிக்க விட்டு மத்திய அரசை பார்த்து நீ என்ன கொடுத்தேன்னு கேக்குறாங்க. 9 வருடத்துல பிஜேபி, ஒரு நிமிஷம் நான் பேசல, நீங்க பேசுவ. 9 வருஷத்துல பிஜேபி 10,60,60,000 கோடி கொடுத்திருக்கு. அந்த பணத்தை தமிழ்நாடு கொடுத்து என்ன பண்ணீங்க? ஏடிஎம்கேயும் டிஎம்கே தான் என்னோட கேள்வி. 10,60,60,000 கோடி என் பணம், எங்கள் வரி பணம் எல்லாம் இப்ப அப்பன்லாம் சொல்றாங்க. இது யாரோட இவங்க கொடுக்குறாங்களே, இதெல்லாம் ஏன் அப்பன் வரி கட்டது, உங்கள் அப்பன் வரி கட்டது, நான் வரி கட்டுறது, நீங்கள் வரி கட்டுதான். இவர் உதயநிதியோ ஸ்டாலினோ அமைச்சர்களோ கொடுக்கல. நம்ம வரி கட்டுற பணத்தை 4000 கோடி சென்னைக்கு பண்ணினாங்க. 95%
அப்புறம் என்ன சொன்னாங்க, வெள்ளம் முடியும் போது 46%. அப்ப 53% எங்க யார் வாய்க்கு போச்சு? நியாயமானதில்ல. 95% மேயரும் மற்ற அமைச்சர்களும் 4000 கோடியில் வேலை முடிச்சுட்டாங்க. ஆனா இதே அமைச்சர்கள் 44%, 42% சொல்றாங்க. அப்ப 53% யார் சாப்பிட்டா? நியாயமான கேள்வி தானே நம்முடைய மாண்பு நிதி அமைச்சர் கேட்டது. அப்ப உங்களுடைய தாய், உங்களுடைய மாண்புமிகு தந்தை, எங்க நிர்மலா சீதாராமனுடைய தந்தையெல்லாம் பிஜேபியில கொள்ளையடிக்கல, மக்களை கொள்ளையடிக்கல. இவங்க தான் 1000 கோடி 2000 கோடிட்டு சொத்துக்கள் அதிகமா வச்சிருக்காங்க. வீட்டுல இருந்து ரைடு போடும்போது 400 கோடி 500 கோடிலாம் வருது. இவங்க திமுக எம்பிக்கள் அதெல்லாம் வருது. இது பிஜேபி நோட்டுக்காக வேலை செய்யல, நாட்டுக்காக வேலை செய்யுது. புரியுதுங்களா? உண்மையாவே இப்ப என்ன இதுன்னா, திமுக தன்னுடைய திறனற்ற அரசால் மக்களை காப்பாற்ற முடியவில்லை. சென்னையும் காப்பாற்ற முடியவில்லை. தென் மாவட்டங்களில் இன்னைக்கும் கரண்ட் இல்லைங்க. எல்லாம் கொடுத்தா ஜென்ரேட்டர் போட்டு நேற்று போட்டுருக்காங்க. நான் தூத்துக்குடியில் நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வருது ஜென்ரேட்டர் போட்டுருக்காங்க. இந்த திறனற்ற திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபியை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு இமய மாயையில் பிஜேபியை எதிர்க்கிறார்கள். இப்ப வேலுமணி பேசுறாரு, பொதுக்குழு கூட்டம் படி பிஜேபி கூட்டம் இருக்கிறதும் அண்ணன் போயிட்டாரு. அவரே முடிவு பண்ணல, மற்றவங்களை போய் கேட்கிறாரு என்ன சொல்றதுட்டு. இதுல இருந்து தெரிகிறது நிறைய மணிக்கல், வீரமணிக்களும் வேலுமணிக்கல் மற்றும் அடுத்த லெவல்ல உள்ளவர்கள் முழுக்க பிஜேபியில் கூட்டணி சேர தயாரா இருக்கிறார்கள். அதிமுக கூட இன்னொன்னு சொல்றேன், இல்ல ஒரே விஷயம். எடப்பாடி சின்னம்மா சசிகலாவுக்கு முதலமைச்சர் கொடுத்தது அவரை துரோகம் பண்ணாங்க. டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணாங்க எடப்பாடி. புரியுதுங்களா? ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணாங்க. புரியுதுங்களா? எடப்பாடி. அடுத்தது பிஜேபிக்கு துரோகம் பண்றாங்க. பிஜேபி எந்த அளவு உதவி செய்தது என்பது எடப்பாடிக்கு நல்லா தெரியும். ஆனா எல்லாருக்கும் ஏணியை எட்டி உதைப்பது எடப்பாடியுடைய கொள்கை எல்லாம். இப்ப அவர் திடீர் தான் வந்தார், மண்டிட்டு தான் சிதம்பரம் தான் போட்டாரு. அவர் லீடரா வரல, ஆனா ஓரளவு ஆட்சி பண்ணார். நான் அதை தப்பு சொல்ல, திமுக மாரி இதா பண்ணல, மட்டரமா பண்ணல. இருந்தாலும் நிச்சயமாக டிஎம்கேயோட பி கூட்டணி தான் எடப்பாடி. மக்களுக்கு இப்ப ஒண்ணு விடுங்க, யாரு பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க, இன்னொங்க ஒரே மதம் ஒரே மொழி. யாரு? இந்தி கூட்டணி. எப்படி சொல்றேன்னா, ஒரே மதத்தை தான் சொல்றாரு. யாரு? மத்திய பிரதேஷ் இவரு நிதிஷ்குமார் சொல்ற ஒரே மொழி. ஹிந்தி பேசுறா. டிஆர் பல்ட சொல்றாரு இங்கிலீஷ் மொழி, நீ ஹிந்தி கத்துக்கடாங்கிறாரு. அப்ப வாயை புத்துட்டு சகல துவாரங்களை புத்தி பேசாம இருக்காங்க. ஒரே மதம் சொல்றாரு. கல்பனா இவர் சொல்றாரு, முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் இந்து ராஷ்டிரங்கிறாரு. இத திமுக கண்டிச்சுதா? சின்ன கேள்வி. ஒரே மதம் ஒரே மொழியை முன்னிறுத்துவது இந்தி கூட்டணி, அவங்களதான் திமுக சப்போர்ட் பண்ணுது. ஆனா தமிழை முழுக்க பேசி பல மொழிகள் பண்ணணும்ட்டு இதுவரைக்கும் எந்த பிரதமரும் பண்ணாத வேட்டி கட்டிய பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் தமிழ உலகம் ஐநாசு வேலை பேசிட்டு இருக்காரு. ஆனா நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, அதுக்கு என்னுடைய சகோதரர் சொல்லணும். இது பாசிசம்ங்கிறது என்னன்னா ஒரே மதம். புரியுதுங்களா? கல்பனா சொல்றாரு ஒரே மதம் சொல்றாரு. யாரு? ஹிந்து ராஷ்டிரங்கிறாரு. மத்திய பிரதேஷ்ல முன்னாள் முதலமைச்சர். அதையே கண்டிக்கல, திமுக கண்டிக்கல. ரெண்டாவது ஒரே மொழி அப்படி சொல்ல, ஒரே மதம் ஒரே மொழி என்று பேசுகின்ற இந்தி கூட்டணிக்கு இவர்கள் அவர்கிட்ட பதிலாங்க. அதுக்கு என்னோட சகோதரர் பதில் சொல்ல சொல்லுங்க. சரி, ஓகே, நான் கேட்டு சொல்லிடுறேன். சாரதி சார், நீங்க சொல்லுங்க. அவர் திரும்ப சொன்னது என்னன்னா, திமுக எதுவுமே நாட்டுக்கு எதுவுமே பண்ணல. அதுவும் பிஜேபி அரசாங்கம் 9 ஆண்டுகள் கொடுத்த அந்த பணத்தை முதல் பாதியில் ஓகே, அந்த 10,50,000 கோடியை முதல் அந்த ஆட்சியில இருந்த அதிமுகவும் இப்போ திமுகவும் தான் எடுக்கிறாங்களா? அவங்க 2 பேருக்குள்ள இது புது டெக்னிக்கா இருக்கு, யாருமே சொல்லாத ஒரு ஃபார்முலா இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள எடப்பாடிக்கு கேஸ் இருக்குங்க, கொடநாடு கேஸ்லாம். அந்த கேஸுக்கு தப்பிக்கிறது எல்லாமே தொடர்பாளரான சாரதியோட கருத்து என்ன? என்ன அர்த்தம்? இது எல்லாம் தப்பா பேசுறாரு.
தவறான கருத்துக்களை இல்லைங்க. பதிவு பண்றாரு. அதான் உண்மை. இது சரி, வந்து நான் அடுத்தது பதில் சொல்றேன். நிவாரண நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சூர்யா சார் கொஞ்சம் சாரதி சார் எல்லாமே பதில் தனியா முதல்ல உட்கார்ந்து பேசுவோம். இவரு நீங்க அண்ணா, அதுக்கு ஒரு ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு அரை மணி அதாவது நேரம் டைம் கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். முதல்ல ரீதியாக இவர் அவர் சொன்னதுக்கு நான் பண்ணியிருக்கிற பாயிண்ட் சரிங்க சொல்றேன். சார் சாரதி சாரோட முதல் சுற்று கருத்துக்கள் முதல்ல வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் பேசலாம். சொன்னதுக்கு ஆவேசப்பட்டு பேசுறாரு. அவர் சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் ஒன்று தரேன். மத்திய அரசு இப்போ பாஜகவும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸும் சரி, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண திமுகவும் சரி, மாநில அரசு கேட்ட பணத்தை எப்போதுமே மத்திய அரசு கொடுத்ததில்ல. அது அண்ணன் எடப்பாடியார் அவர்களே பதிவு பண்ணார் இன்றைக்கி ஸ்டேஜில். ஸோ அதனால் வந்து மாநில அரசு எப்பவும் கேட்கும் உரிமை கேட்கும். மத்திய அரசு என்ன அவங்க வந்து ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து நிவாரணம் வெள்ளம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி எப்படி ரொம்ப எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க டிசைட் பண்ணுறது தான். ஆனால் ப்ரிகாஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணுன்றதை அது திமுக தவறிடுச்சு சொல்லப்போனால். அதை தான் நாங்கள் இங்கே பதிவு பண்ணுறோம். நான் போன வாட்டி பேசும்போது கூட நான் சொன்னது அதான். ஏன் முதல்வர் போல அங்கே ஏன் போயிருக்கணுமே? KKSSRனு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் தான் பேரிடருக்கு பார்த்துட்டு இருந்தார். அவர் ஆளே காணும் இன்ன வரைக்கும். புகழேந்தி அண்ணங்கிட்ட கேளுங்க எங்கே இருக்காருன்னு. எனக்கு நான் இன்ன வரைக்கும் நான் பார்க்கல, சரி எங்கே இருக்காருன்னே தெரியல. ஆனால் இத்தனை அமைச்சர்கள் போனாருன்னு சொன்னாங்க. இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணா எல்லா விதத்திலையும் அண்ணா தெரியல செய்தி எனக்கு. நீங்க எங்க பார்க்கறாரு தெரியல. இப்போ முக்கியமா ஓபிஎஸ் அவர்களோட வரேன். என்னன்னா வரேன். திமுகவும் வரேன். EPS தான் கூட்டு. அதை தான் நான் சொல்றேன் இருங்க. இப்போ இவர் சொன்னாரு யாரு, இவர் என்ன சொன்னாரு, அண்ணன் என்ன சொன்னாரு, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி அமைச்சு தான் பாஜக. அப்படியெல்லாம் அமைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. புரட்சி தலைவர் வந்து திமுக விட்டு வெளியே வரும்போது திமுக வந்து எங்களோட பிரதான எதிர்க்கட்சியாக தான், நாங்கள் எதிரியாக தான் பார்த்து தான் வெளியே வந்தார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் மாண்புமிகு அம்மா எதிரியாக தான் பார்த்தாங்க. இன்ன வரைக்கும் அண்ணன் எடப்பாடியாரும் அப்படி தான் பார்க்குறாரு. அதுக்கான வாய்ப்பு கிடையாது. வேணும்னா நீங்கள் வேணால் மறைமுகமாக வேணால் பேசிக்கலாம். 10:30 மணிக்கு பிரதமர் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் தராரு. இது வரைக்கும் யாருக்குன்னா கொடுத்தாரான்றது எனக்கு தெரியல. இவரு முதல்வர் இங்கேருந்து போன உடனே மோடி ஒரு மணி இருக்க டெய்லி ஒர்க் பண்றாரு. இருங்க எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். அதாவதுங்க 10:55க்கு பிரதமர் பிரதமர் சாப்பிட்டு படுகிற நேரத்துல போயிட்டு முதல்வர் பாக்குறாரு. இல்ல அதெல்லாம் வந்து அதாவதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே சொல்லிடுறேன். சரி 11 மணிக்கு கேபினட் மீட்டிங் நடக்கும். முதல்வருக்கு சரி முதல்வர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க. அது ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ரெண்டாவது நான் இன்னொன்று பதிவு பண்ணுறேன். இந்த அன்பில் பொய்யாமொழி அமைச்சர்கள் அவர்கள் இன்னும் 2-3 அமைச்சர்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியலையாங்க. எங்கே இருக்காங்க அவங்களாம்? வெள்ள நிவாரணம் பார்த்தாங்களா? கூட்டணி கட்சியான உங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற. எதுக்கு நாங்க எங்களுக்கு என்னங்க, நீங்க தான் மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்களே திமுக கூட. உங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியுது. எங்க பிரதான எதிர்க்கட்சி புரட்சி தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, திமுக எங்களுடைய எதிரி கட்சி. நாங்கள் இன்றைய வரைக்கும் அதை தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நாங்கள் கூட்டணி இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் ஏதோ மறைமுக கூட்டணி வச்சுருக்கான்னு தெரியல. ரெண்டாவது அவர் அண்ணன் பதிவு பண்ணுறாரு, முதல்வர் எங்கே போனாருங்க? எனக்கு இன்னும் கூட ஒரு சந்தேகம் வருதுங்க. 14ஆம் தேதி சென்னை பாதிச்சிச்சு அறிவிக்கிறாங்கங்க. முதல்வர் சீன்லேயே இல்லைங்க. உதயாநிதி போய் பார்த்துட்ருக்கார். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக பார்க்குறாரு. போயிட்டு அவர் என்ன வார்த்தைகள் வந்து நாவடக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறோம். ஆனால் இவர் என்ன பேசுகிறாரு உதயாநிதி, அவங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்குறாரு. அங்கேருந்து ஒரு ரிஃப்ளெக்ட் வருது. ஏன் இதெல்லாம் ஏங்க பாதிச்சிருக்கிறான்? உங்கள் கட்சி பிரச்சனைலாம் அப்புறம் வைங்க. நீங்கள் மாநில உரிமையோட குரலாக நீங்கள் கேட்குறீங்க, கேளுங்க. மத்திய அரசில் அவங்க அப்பா வீட்டு காசு ஆத்த வீட்டு காசு இதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி அதேதான். அதாவது என்னன்னா நீங்க கேட்ட அதே கேள்விக்கான பதில் தான். கஜா புயல் அப்ப வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேருமே இல்ல. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல போய் பார்க்கும்போது என்ன இப்பதான் வரீங்கன்னா, கஜா புயலுக்கு வந்து அண்ணன் இன்னைக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாநாட்டுல 3.5 லட்சம் மரத்துக்கு மேல விழுந்துச்சு. சரி, வெறும் 350 மரம் தான் சிட்டிக்குள்ள. சரி, அதையே தனது திமுக பண்றதுக்கு கிளீன் பண்றதுக்கு. ஆனா உங்களுக்கு 3.5 லட்சம் மரத்தை நாங்க அங்க டெல்டா மாவட்டத்துல அவ்வளவு பாதிப்பு இருந்தது. அதை நாங்க எங்க அரசாங்கம் அவ்வளவு துரிதமா செயல்பட்டு வேலை பார்த்தோம். சென்னையை எந்த அளவுக்கு மீட் எடுத்தோம் வருது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம 2 நாள்ல இன்னைக்கு எல்லா மரமும் அகற்றப்பட்டது. அதுக்கு பதிலா திரும்பவும் பதிவு பண்றாரு. இன்னும் தூத்துக்குடியில சில இடங்கள்ல கரண்ட் இல்லைன்னு அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றதுக்கு முன்னாடி அவரே சொல்றாரு. என்ன குழப்பம்னா யார் யாரை ஆதரிக்கிறீங்க, யார் யாரை வந்து எதிர்த்து பேசுறீங்க அப்படின்றதே புரிய மாட்டேங்குது. எங்களோட எதிரி கட்சி திமுக தான். ஓகே சார், பாஜக இப்போ சேர்ந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நாங்க சேர்த்துட்டோம். ஏன் கேட்டா, அதாவது
என்ன சொல்லுவாங்களே, வரம் கொடுக்குற கடவுள் வரம் கொடுக்குறவங்க மேலேயே கை வைக்கிற கதை மாதிரி பிஜேபி போற இடம்லாம் இப்போ அப்படி பண்ணுதுன்றதுனால பிஜேபிக்கு என்ன வரம் கொடுத்தாங்க? எங்களுக்கு தேவையே இல்லை. பிஜேபிக்கு என்ன வரம் கொடுத்தாங்க? பிஜேபி தான் உங்களுக்கு வரம் கொடுத்ததா? என்ன வரம் கொடுத்தாங்க சொல்லுங்க. 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. கூட்டணி பத்தி பேசிட்டு இருந்ததுனால ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, திமுகவும் எடப்பாடியும் தான் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுக்குழு பத்தி வலதுசாரி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே பொதுக்குழு தாண்டி காம்பவுண்டுக்கு வெளியில பேசிட்டு இப்ப வலதுசாரியில என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் இபிஎஸ் தான் கூட்டு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி யாருடன் யார் வைத்திருக்கிறார்? ஒரே ஒரு விஷயம், நீ தீர்மானத்துல எந்த ஒரு இடத்துலயாவது மத்திய அரசையோ இல்லை பிஜேபியோ அண்ணன் வேலுமணியோ அல்ல அண்ணன் தங்கமணியோ அண்ணன் எடப்பாடியாரோ கண்டித்து பேசியிருக்காங்களா ஒரு தீர்மானத்தை? இல்லை தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்தை முழுமையாக கொடுக்கல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேட்ட அளவுக்கு இல்லை 50% கூட கொடுக்கல ஒரு தீர்மானத்தை. அது என்ன மாநில அரசுக்கு மட்டும் வன்மையாக கண்டித்து ஒரு தீர்மானம் எடுத்துறீங்க? கூட்டணி இல்லைன்னு திட்டவட்டமா சொன்னதுக்கு அப்புறம் மாநில அரசை மட்டும் கண்டித்து கேட்குறீங்க, மத்திய அரசு வரும்போது வேண்டுகோள் வைக்கிறீங்க. இது என்ன பாராபட்சமாக தெரியுதா தெரியலையா மத்திய உங்களுக்கு? இந்த பொதுக்குழு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வரேன். ஒரு அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயம் கூட தெரியல. மத்திய அரசை நாங்கள் வேண்டுகிறோன்னு ஒரு தீர்மானம். என்னன்னா, அந்த பார்லிமெண்ட்டை உள்ளே போய் புகை போட்டானுங்க, அதுக்கோசம் வேண்டுகோள் வைக்கிறேன். என்னத்துக்கு வேண்டுகோள்? அந்த மத்திய அரசு அங்கே டெல்லி அரசு மத்திய மாநில அரசுன்ற வார்த்தையை சேர்க்குற மாதிரிலாம் புரிஞ்சுங்க. அங்கேயே இது மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்குதா காவல்துறை அமித்ஷா உள்துறை கண்ட்ரோலில் இருக்குது. அது கூட புரியாமல் ஒரு முதலமைச்சர் 4 நாள் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போயிடுறாரு. வேதனை படுறேன். அங்கங்கே இருக்குது மாநில அரசு. மாநில அரசில் கையில் இருக்குது அண்ணனே சொல்லுங்களேன். அது அமித்ஷா கையில் இருக்குது. டெல்லி அரசில் போலீஸ் காவல்துறை. அங்கே மாநில அரசை கண்டித்து என்னையா பேசுகிறேன்னே தெரியாமல் ஒரு பொதுக்குழு, ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு பொதுக்குழுனா பாரபட்சம் இல்லாமல் தமிழ்நாடு மக்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழு, 23 தீர்மானங்கள். நான் மாநகர வழியா தான் காலையில வந்தேன். தெரியல இல்ல காலையில அவர் வாய்க்கு வந்ததுல நீங்க பேசுமா நான் யாரும் குறிக்கல என்னன்னே தெரியல. நீங்க நான் சொல்ற கருத்தை பதிவு பண்ணுங்க. உங்க வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா அவங்க வாய்ப்பு வரும்போது பேசுங்க. மாநகர வழியா வந்தேன். 2022 பொதுக்குழு நீங்க எப்படி நடத்துனீங்க? 563 கோடி நடத்தி 2023 பொதுக்குழு அப்படி நடத்துனீங்களா? சார் முதல்ல ஒரு மகுடம் சூடி வந்திருக்காரு. மகுடம் சூடி வந்திருக்காரு. அந்த பொதுக்குழுல தொண்டர்களை எழுச்சி விட்டுற விதமா ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் ஏன்னா கேட்க பார்க்க பாரு வருது. நான் முடிச்சிடறேன். ஏதாவது இருந்ததா? தொண்டர் அங்கே சிவி சண்முகம் என்ன பேசினார் பார்த்தீங்களா? வேலுமணி அண்ணனும் தங்கமணி அண்ணனும் பேசாதத சிவி சண்முகம் ஏன் பேசினாரு? ஓபிஎஸ் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஓபிஎஸ் எங்கே வந்தார் அந்த பொதுக்குழுக்கு? ஓபிஎஸை பற்றி அந்த பொதுக்குழுவில் பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்லாத ஒரு மரபு, இல்லாத ஒருவரை அந்த ஒரு பொதுக்குழுவில் மரபை மீறி பச்சையாக பேசியிருக்கிறார். மயிறு கீரெல்லாம் பேசியிருக்கார். ஒரு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் மரியாதை குறைவாக ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் குச்சி விட்டு பேசுகிறார். ஒவ்வொரு பொதுக்குழுலையும் இவெல்லாம் ஒரு மந்திரியா இருந்தா இதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த வார்த்தையை நீக்கணும். அதாவது அவருக்கு இல்ல 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 நீங்க அனுமதிக்க மாட்டேன். இந்த வார்த்தை எப்படி அவர் பதிவு பண்றாரு? நீங்க அதுக்குன்னு நீங்க குடிச்சிட்டு வர இதெல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடிய வார்த்தை. இத நெறியாளர் இதை நீக்கி ஆகும். ஏன்னா பொதுக்குழுவிலேயே அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை எல்லாம் பேசுறாங்கன்றத நம்ம கண்டிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இன்னும் நீங்க எல்லாம் ஒரு நிலையில இருக்கிற பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பதிவு பண்றாரு. அவர் கீழே ஒரு பொறுப்புல மாவட்ட செயலாளராக இருந்த சிவி சண்முகம் தலைக்குறவா ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருந்தவரை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல அவர் வரவும் இல்லை. இல்லாத ஒரு நபரை நீ அங்கே அது அப்படி எதுக்கு வேண்டுகோள் வச்சு பேசுறீங்க? அவர் கேட்டாரா உங்களை கட்சியில் சேர்த்துங்க, பொருளாதார பற்றி கொடுங்க, எங்கேயா கேட்டாரா? நீங்களே அசம்ஷனில் எதுக்கு பேசுறீங்க? அப்போ எடப்பாடி எதுக்கு அதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்குறாரு? அப்போ கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இதுதான் கண்ணியமா? சரி அதை விடுங்க. தமிழ்நாடு அரசுக்கு நிதி தரல பிரதமர் மோடி. நிதி தரலன்னு சொல்லக்கூடாது, போதுமான அளவு பாதிப்புக்கு ஏற்ற அளவு இல்லை. அது இருங்க பதிலும் பாதிப்புக்கு ஏற்ற அளவு ஒரு 50% கூட இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. பரவாயில்ல. 2 பேருக்குள்ள உதயநிதி தம்பி உதயநிதி பேசுறது உங்கள் அப்பா மட்டும் சத்தான்னு கேட்டதும் தப்பு. அந்த அம்மா நிதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல. நிதி கொடுக்காம அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு
இல்ல சார், பொண்ணு கேட்ட இடத்துல பூ வைக்கிறதுக்காக வந்துட்டு இல்லை போயிருப்பாங்க. அண்டாங்கட்டத்தில் சொம்பு கூட வைங்க வேணான்னு சொல்ல. நான் கேட்குற விஷயம் என்னென்னா, தமிழ்நாடுக்கு உங்களை யாரும் வந்து உங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் கேட்கல. அங்கேருந்து தூக்கி போடுங்க பணத்தை, நாங்கள் கேட்ச் பிடிச்சிக்கிறது தான் சொல்கிறோம். கொடுக்க வேண்டிய காசு அதிகமான வரி செலுத்துகிறோம். செலுத்த வேண்டிய வரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய இதே குஜராத்துக்கு வரும்போது பேரிடர் வரும்போது ஒரு மாதிரியாகவும், இதே உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு வரும்போது வேறு மாதிரியாகவும் பார்க்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீங்க. சரியான தவறானது இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியல. இல்ல அதாவது சில விஷயங்களை அவர் பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பேரிடர் 450 கோடி கொடுப்பீங்க, 2வது வருஷத்துக்கு கொடுப்பீங்க. மார்ச் மாதம் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை தான் இந்த வாரம் மார்ச் முதல் டிசம்பரில் கொடுத்துருக்கீங்களே தவிர, இந்த பேரிடருக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் எந்த பண்டையும் ஒரு நயா பைசா கூட தமிழ்நாடுக்கு ஒதுக்கல. 1050 கோடி 1050 கோடி தான் நான் கணக்கு சொல்றேன். நீங்க இந்த கணக்குல வேற ஏதாவது கணக்கு சொல்லுங்களேன். போன வருஷம் 2022 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய 450 கோடியும் 2023 பேரிடர் அந்த 400 கோடியும் மொத்தம் 850 கோடி தான் நீங்க 1050. சரிங்க கொடுத்துருக்கீங்க. இதுக்கோசம் இந்த இந்த 4 மாவட்டம் தலைநகர் பாதிச்சிருக்கு. இதுக்கோசம் ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்தீங்க? முதல் தவணைங்க இது. இல்லை முதல் தவணை இருக்க வேண்டியது கொடுத்ததுன்னா முதல் தவணை முதல்ல தவணைன்னு சொல்கிறீங்க. கொடுக்க வேண்டியது தானே கொடுத்தீங்க. இதுதான் உங்கள் அப்பா வீட்டு சொத்துலேருந்து கொடுத்தான்னு சொல்லி தம்பி உதயநிதி கேட்டது. நான் அவர் கேட்டது கரெக்டுன்னு நான் வாதாட வரல. அதே மாதிரி 4 அங்கே 4 மாவட்டம் தென் மாநிலம் மட்டுமே முழுகி போயிருக்கு. அதுக்கும் நீங்கள் கொடுக்கல. கொடுக்காம நான் 10 ஹெலிகாப்டர் அமிச்சேன், 5 ஏரோப்ளைன் அமிச்சேன், 5 படகு அமிச்சேன் அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, மக்களை வருத்தம் படுற அளவுக்கு பேசாதீங்க. உங்களுடைய அரசியல்லாம் இந்த வெள்ள நிவாரணத்தில் பிஜேபிக்கு வேண்டுகோள். சரிங்க சார், நம்மளும் இப்போ திரும்ப தலைப்புக்குள்ளேயே வந்துருவாங்க சார். இப்போ நம்ம தலைப்பு நெருப்பி போயிட்டே இருக்கோம். பொதுக்குழுக்கு வர முக்கியமா யாரோட கூட்டணி வைக்க போறீங்க? கூட்டணி ரத்து செய்யப்பட்டது. கண்டிப்பா எடப்பாடிக்கு வேற வழியே கிடையாது. நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். ஏங்க தெளிவா பிஜேபியில என்ன சார் தெளிவா சொல்லிட்டார், மேடையில மைக் போட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் நிறைய தெளிவா சொல்லுவாரு. அவர் தெளிவா என்ன சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா? அதுல செயற்குழு நானா சொல்லல பிஜேபி வேணான்னு, நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அது அண்ணன் அப்படியே நீங்க அப்புறம் நாம செயற்குழு ஒரு 10 பேர் இல்ல அடுத்த செயற்குழு ஒரு 10 பேர் வேண்டுகோள் வச்சாங்க. அவங்க என்ன கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லிடுவாரு. அடுத்து என்ன சொல்றாரு? செயற்குழு வேண்டுகோள் விடுத்தாங்க. தீசக்தி திமுக வந்து பாராளுமன்றத்துள்ள நுழைஞ்சிடக்கூடாது. என்ன சொல்ல போறாங்க நான் சொல்றேன் கேட்டுங்க. ஆருடம் ஆமா, இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்து போனாங்க? சுனில் பேச்சை கேட்டுட்டு காங்கிரஸ் வந்து வட மாநிலத்தில் 5 தொகுதியில் 4 தொகுதி ஜெயிச்சிரும், பிஜேபி வராது அப்படின்னு பகல் கனவு கண்டு போனாங்க. ஆனா இவங்க நினைச்சதுக்கு இவங்க நினைச்சதுக்கு ஏத்தா மாதிரி இவங்க தலையில குண்டு எப்படி சரிங்க சார். இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். அதாவது கண்டிப்பா அதாவது பிஜேபிக்கு திமுகவுடன் கூட்டா, திமுக அதிமுகவுடன் கூட்டா அப்படின்னு ஒரு பெரிய ட்ரையாங்கல்ல விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. புகழேந்தி சார் நீங்க சொல்லுங்க. அதாவது அதிமுக தரப்பிலிருந்து இருவரும் வலதுசாரியாக சூர்யாசாரம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது திமுக மீதுதான். இப்ப கூட்டணி என்பது எதை நோக்கிய பயணமாக இருக்கும்? இல்ல இப்ப நம்முடைய சகோதரர்கள் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா பாக்குறவங்க அத்தனை பேர் கேட்டுக்கிட்டு தானே இருப்பாங்க. இவர்களுடைய நிலைப்பாடுகள், இவங்கெல்லாம் யாருடைய ஆதரவாளர்கள், யாரை ஆதரிக்கிறார்கள், எதற்காக திமுகவை தாக்க வேண்டும், இதெல்லாம் எல்லாரும் யோசிச்சுதான் பார்ப்பாங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ பேசுகின்ற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, தம்பி உதயா அவர்கள் அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற தம்பி உதயா வந்து கேட்டுட்டாரு, அப்பா உங்க அப்பா விட்டு பணமான்னு கேட்டுட்டாருன்றதுலாம் சொன்னாங்க நண்பர்கள்லாம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன், தமிழ்நாடு அரசு உரிய முறையிலே நிவாரணங்களை குறித்து நிதியமைச்சர்கிட்ட கேட்கும்போது, நாங்க ஒண்ணு ஏடிஎம் கிடையாது நீங்க பாட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு, ஏடிஎம் ஆனாங்க அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்ல, இவரு பொறுமையா நாங்க உங்க அப்பாவுடைய வீட்டு இது கேட்கல, நாங்க வந்து மக்களுடைய வரி பணத்தினுடைய பணத்தை தான் கேட்கிறோம்னாரு. அதுக்கு பிறகு திரும்பவும் அவங்க வேகமாக மரியாதை இல்லைன்னு, மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களே, உங்கள் மரியாதைக்குரிய அப்பாவுடைய பணம் இல்லை, இது மக்களுடைய பணத்தை தான் நாங்க கேட்கிறோம்னு அவர் பதிலும் சொன்னார். இது எதுக்காக நினைவுபடுத்துறேன்னா, 2013-14 இறுதி கட்டம், அதாவது மோடி அவர்கள் குஜராத்திலோடு சீஃப் மினிஸ்டரா இருந்து முடிகிற கட்டத்துல, அப்ப ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் ஒரு 3 இடங்களுக்கு 3 மாநிலங்களுக்கு 10,000 கோடி பணம் ஒதுக்குறது குறித்து வரும்பொழுது, ஒரு பொதுக்கூட்டத்துல, இன்னைக்கு கூட அந்த வீடியோ இருக்கு, பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? 10,000 கோடி கொடுத்தாங்க, 10,000 கோடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன உங்க மாமா வீட்டு பணமா?
மரியாதை குறைவாக சொல்லி எல்லாருமே கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டாங்க பொதுக்கூட்டில். மாமன் வீட்டு பணமான்னு கேட்டவருடைய நிலையில இருந்து இவங்கெல்லாம் பார்க்கணும். ஏன்னா மரியாதையாக கேட்டது ஒண்ணு, இப்படிப்பட்டவருடைய நிலையில இருந்து பேசியது ஒண்ணு. அதே போலதான் இரவு நேரத்துல செம்பராம்பாக்கம் ஏரிய யாருக்குமே சொல்லாம எதுவும் இல்லாம அதை திறந்து சென்னையில மக்கள் பாதிக்கப்பட்டது. அப்ப எங்க போனாங்க? இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்த்து குறை சொல்றாங்க. முதலமைச்சர் அவர்கள் இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேங்க. முதலமைச்சர் அடுத்த 10 நிமிடத்துல உடனடியாக போய் 10 அமைச்சர்களை அனுப்பி பாக்குறாரு. எல்லா இடத்திலேயும் முதல்வர் அவர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாருமே போயிருக்கிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் குறை சொல்லல. எல்லாரும் என்ன கேட்கிறோம், எதிர்கட்சிகளாக இருந்தால் கூட நீங்களும் இந்த நேரத்தில் மக்களுடைய துயரை துடைக்க ஒத்துழைப்பு தருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர் நடக்கும் நேரடியாக போய் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நிதியை நேரடியாக கொடுத்தாரு திமுக சார்பாக. சரிங்க சார். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, சிறுபான்மையினர் ஆதரவை வைத்துக்கொண்டு திமுக குழப்புவதாக ஒரு புகாரை கொடுத்திருக்காரு இபிஎஸ் அவர்கள். எதற்காக இந்த சிறுபான்மையினர் என்ற வார்த்தை இங்கு வேகம் எடுக்கிறது? அது ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. இல்ல, இப்ப நீங்க அதைதாங்க புரிஞ்சுக்கணும். சிறுபான்மை என்று இவர்கள் சொல்லுவது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு இருக்கு என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த ஆதரவை குறைக்கணும், அதை கெடுக்கணுன்றதுக்காக RSS பிஜேபி போட்ட பிளான் தான் எடப்பாடியை தனியாக விட்டு அந்த ஓட்டு இதெல்லாம் சிதறடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணதாகவும் தகவல்கள் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் குறிப்பிடுறோம்னா, நீங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான், செய்ய வேண்டிய நேரத்துல இந்த எடப்பாடியும் அவருடைய கட்சியும் சிறுபான்மை மக்களுக்கு செய்திருக்கணும். அதை செய்யாமல் அவர்களுக்கு விரோதமாக துரோகமாக நடந்து சட்டத்தை ஏற்றுவதற்கு உதவி செஞ்சுட்டு இங்க இன்னைக்கு அரசியல் பேசுறதெல்லாம் யாரும் ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேங்க, இல்ல நீங்க எடுத்த உடனே முதல்வர் மேலேயும் திமுகவின் மேலேயும் அரசின் மீதும் அமைச்சர்கள் மீதும் குற்றத்தை சொல்லிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன், இதே போல செம்பராம்பாக்கம் ஏரி சொன்ன மாதிரி அங்க நர்மதா அணையை குஜராத் பக்கத்துல திறந்து 4 கிராமங்கள் மூழ்கிச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? ஆகா, நாங்க சொல்லாம செஞ்சுட்டோம், தெரியாம செஞ்சுட்டோம்னு இவங்க சொன்னாங்களே தவிர எந்த விதமான உரிய நடவடிக்கை எடுக்கல. அதெல்லாம் இங்க கிடையாது. இங்க முறையாக சரியாக செய்யறோம். நாம கவலைப்படாம இல்ல, மக்களை பற்றியே கவலைப்படாம இன்னைக்கு கூட பாருங்க, ஒரே ஒரு நரேந்திர மோடி ஏன் இங்க வந்தா என்ன, இங்க வர குஜராத்துக்கு போறாருல, ஏன் இங்க வந்தா என்ன, ஏன் ஒன்றிய அமைச்சர்கள் யாருமே வரலன்னு குற்றச்சாட்டு சொன்ன உடனே இவர்களெல்லாம் எங்க இருக்காங்க? அவர் இணையத்தின் வழியாக இருக்கிறாரு, நம்ம பேசுறது கேட்கட்டும். நீங்க பேசுறது 450 கோடி 500 இவைகள் மாநில அரசாங்கத்திற்கு ஒன்றிய அரசாங்கங்கள் வருடாதான். நீங்க ஒரு ரூபாய் கூட இன்னும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. இதே குஜராத்ல 4 மாசம் அந்த தலைப்பிலே தான் இருக்காரு. நீங்க இப்ப சொல்றது அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா? இல்லம்மா, அதுக்காக சொல்றேன். மழை 4 மாசத்துக்கு முந்தி வந்த பொழுது 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது குஜராத்ல, 15 சென்டிமீட்டர். அப்போ 3000 மக்கள் வீடு இருந்து 500 வீடுகள் சரிந்து 100 பேர் செத்தாங்க. 15 சென்டிமீட்டர். சரிங்க சார், சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ சூர்யா சார், இப்ப பாருங்க, அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு திமுக மீது. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு அப்ப பொய்யா போயிடுச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் கூட்டுன்னீங்க. இப்ப இவர் கூட்டு இல்லன்னு நிரூபிச்சிட்டாரா இவரும் சொல்லி? அதாவது இந்த பொதுக்குழுல திமுக தீய சக்திங்கிற வார்த்தையே எடப்பாடி யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் திங். என்னோட சகோதரர் புகழேந்தி சொல்றாரு, நர்மதால 4 கிராமம் போச்சுங்கிறாரு. அதாவது நர்மதா டேம் கட்டி 5450 கிலோமீட்டருக்கு வறட்சி பகுதிகளுக்கு பாசனவதியை நமது மாண்புமிகு பிரதம மந்திரி மோடி பண்ணி கொடுத்தார். அதனாலதான் அதாவது வறண்ட பகுதிகள், பாலைவன பகுதிகளில் குஜராத்ல இன்னைக்கு விளைச்சல் இருக்கு. குஜராத் இப்ப இவங்களுடைய திராவிட மாடல்ல தமிழ்நாடு பிஜேபி, யூபி, குஜராத் கீழே போயிடுச்சு. ஜிடிபியில் 5வது.
அதனால அதாவது தொழில்துறையில அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. சரிங்க சார். இல்ல இன்னொன்னு இல்ல சொல்லிடுறேன். நான் கேக்குறது என்னன்னா திமுக தீய சக்தின்னு பிஜேபி நினைக்குதா? நான் அதாவது இதே மாதிரி அபாண்டமா யாரையும் இப்படி பேசாது பிஜேபி. இல்ல அவங்க சொல்லலன்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்க இல்லையா? நீங்க சொல்றீங்களா? அதனாலதான் ஏடிபிக்கும் இன்னொன்னு சனாதனத்தை இந்து தர்மத்தை ஒழித்திருவேன் அப்படின்னு சொன்ன இளவரசர் கோடி தடவை உதயநிதி அவர்கள் சொல்ல பிஜேபி சொல்லுதா? கோடி தடவை சொல்லியாச்சு. திமுக வந்து இல்ல ஒரு நிமிஷம், அது அம்மா தான் சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெயலலிதா அம்மா தான் சொன்னாங்க. நீங்க சொல்லல நாடகம் உடையவனுங்க இவங்களுக்கு. அதாவது இவங்களுக்கு வந்து மத்திய அரசு என்ன கொடுக்கலன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. உதயநிதி பண்றாரு. 10 லட்சம் கோடிக்கு மேல பணம் கொடுத்திருக்கு. ரயிலுக்கு 10 வருஷமா 5 ரூபா டிக்கெட்ல ஓடிட்டு இருக்கு. ராணுவத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி 12 தமிழ்நாட்டுக்கு மருத்துவமனை கொடுத்திருக்கு. சரிங்க சார். ஒரு நிமிஷம், எல்லாமே அதாவது மோடி அவர்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சதுர நிலம் கூட அவர் கிடையாது. இவங்கள மாதிரி ஹம்மர் காரு, பல ஆயிரம் ஏக்கர்கள் நிலங்கள், பல கோடி பணங்கள், பினாமி பணங்கள், அதாவது சதுரங்களில் ரியல் எஸ்டேட் பண்றது. பிரதமர் மோடி போனா தான் போறாரு. ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு சதுர அடி கூட, ஒரு ஸ்கூட்டர் கூட இதுவரை அவருடைய வாழ்விலே கிடையாது. அவங்க அம்மா ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போனதும் காலம்பரியே நடந்து கோடி பண்றாரு. சமாதிக்கு கோர்ட்டுக்கு போல ஒரே விஷயம், மோடி அவர்கள் 1 ரூபாய் கூட இல்ல. ஆனா திமுகவிடம் ஒவ்வொருவரையும் பல 100 கோடிகள் இருக்கு. இது யாரோட பணம்? மக்கள் வரி பணம். நான் என்ன கேக்குறேன், இப்ப பொன்முடி அவர்கள், ஐயா என் கோர்ட்ல விட்டுருக்கையா, எனக்கு குறைஞ்ச தலை கொடுங்கன்னு நீங்க அங்க போய் கதரும் போது பல லட்சம் மக்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென் மாவட்டங்கள், தமிழகத்துல சென்னையிலையும் கதரும் போது நீங்க போகலாமா? உங்க வீட்டுக்கு கொள்ளையடித்த பணத்தை குற்றவாளி சொல்லும் போது கோர்ட்ல ஜட்ஜிட்ட போய் நீங்க கதறீங்க. இவங்க கொள்ளையடிச்சாங்களா? தூத்துக்குடி மாவட்ட மக்கள், திருநெல்வேலி மக்கள் கொள்ளையடிச்சாங்களா? கலைஞர்கள் கோயில்பட்டி அவங்க மக்கள் அடிச்சாங்களா? ஒரே விஷயம், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே கூட்டணி. அவங்களுடைய ஒரே இது என்னன்னா அஜெண்டா பிஜேபி தமிழ்நாடு. ஏன்னா இவங்க ரெண்டு சொல்றேன், பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 வருடங்கள்ல கொடுத்தது காங்கிரஸ் மொத்தத்திலே கொடுக்கல. சரி, ஓகே, முடிச்சிட்டீங்க. அதுக்கு அவர் ஏதாவது இது இவங்க கூட்டணியில் எடுத்துக்காங்க. திமுக மத்திய அரசு இருக்கும் போது 120 கோடி அப்ப எங்க போனாங்க திமுக? நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி ஒரு மாவட்டத்துக்கு போறாங்க மத்திய நிதியமைச்சர். ஆனா இங்க உள்ள யாருமே போல. சரி, போல அப்படியே இருக்கட்டும் சார். சார் வைத்தியநாதன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மிகப்பெரிய வியூகம் வந்து அமைத்துக் கொண்டிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே கடந்த ஒரு வரலாறு அவங்க கிட்ட இருக்கு. தனித்து நின்று இரட்டை இலை சின்னத்தில் 40க்கு 40 எடுத்த அந்த எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு விட்டது செங்கோட்டை நோக்கி அப்படின்னு சொல்ற அந்த வாசகங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் பெரிய வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வியூகத்தை எல்லாரும் எப்படி சமாளிக்க போறீங்க? அம்மாவோட இவரை போய் ஒப்பிட்டு நீங்க காமெடி பண்ணாதீங்க. ஒரு விஷயம் அண்ணன் என்ன சொல்றாரு, 10 லட்சம் கோடி கொடுத்து 20 லட்சம் கோடி சொல்லிட்டே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு இல்லை நான் அவர் சொன்னதுனால நான் குறிக்கிட விரும்பல. ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன், இந்த புயலுக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன கொடுக்க போறீங்க, ஏங்க என்ன கொடுக்க போறீங்க? சரி, இது இல்லை இருங்க இருந்தா ஆனால் நாங்கள் அமைதியாக இருந்தா நாங்கள் உங்கள் வாய்ப்பு வரும்போது பேசுங்க. பொதுக்குழுல இது சம்பந்தமா ஒரு தீர்மானம் கண்டனம் தெரிவிச்சு பாரத பிரதமர் நான் கண்டனம் தெரிவிக்கல. அது என்ன மாநில அரசு மட்டும் கண்டனம் தெரிவிக்கிறது, மத்திய அரசு மட்டும் வலியுறுத்துறது வேண்டுகோள். அது என்ன ஒரு கல்ல சொன்னா ஏன் உனக்கு பயம்? ஏன் அதுக்கு முன்னாடி அந்த பயம் இல்லை? இந்த 5 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பயம் ஏன் இல்லை? அந்த தேர்தலில் 3 இடம் பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறம், ராஜஸ்தானம் மத்திய பிரதேசம் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பயம் ஏன் உள்ளுக்குள்ளே உழுகுது உங்களுக்கு? எதுக்கு டைலூட் ஆகுறீங்க? எதிர்த்தீங்கல்ல, அதே பிரகாரம் போங்க. ஏங்க அப்படி இல்லையா? இல்லை ஏன் வேலுமணி வச்சு அந்த தீர்மானத்தை போடல?
எப்போ பார்த்தாலும் நம்ம காமெடி பீஸ் ஜெயக்குமார் வச்சு எதுக்கு அந்த தீர்மானத்தை கொண்டு வரீங்க? ஏன் தங்கமணி வேலுமணி வச்சு அந்த தீர்மானத்தை வேகமாக? காமெடி பீஸ்லாம் சொல்லாதீங்க. சரிங்க, அவர் முன்னாள் அமைச்சர் மரியாதை எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கும். இல்லை மரியாதை அவரை வச்சு எதுக்கு அந்த தீர்மானத்தை படிக்க வாசிக்கிறீங்க? ஏன் வேலுமணி அண்ணன் இல்லை வேலுமணி அண்ணன் ஏன் அந்த தீர்மானத்தை படிக்க சொல்லலை? எனக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லலை? ஏன் இல்லை எனக்கு புரியல. என்ன பயம் உங்களுக்கு? சொல்லுங்க. இல்லை என்ன பயம் உங்களுக்கு அதில்? ஏன் யாரை தங்கமணி கண்டு பயப்படுறீங்க? அந்த வரவு தீர்மானத்தை தங்கமணி வச்சு தனித்து போட்டியிடுவோம் பதிவு பண்ணிட்டாரு அண்ணன் எடப்பாடியாரு. சார், தனித்து போட்டிடுவோம் பதிவு பண்ணிட்டோம். இதை விட தைரியம் வேற என்ன எங்களுக்கு? இல்ல சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஒட்டோ வரவா கிடையாது. இனிமேல் நாங்க 2 பேருமே கட்சியில இல்லைங்க. அம்மையார் சசிகலா அம்மையாரும் இல்ல, ஓபிஎஸ் இல்ல. எதுக்கு இவ்வளவு மூச்சு பூச்சி பேசுறாங்கன்னு தெரியல. நாங்க தெளிவுபடுத்திட்டோம், கூட்டணி கிடையாது. சார், கட்சி வளர்ந்ததற்கு வந்து இவ்வளவு ஒரு கிடையாது. பக்கத்துல சூரியன் நான் ஒண்ணே ஒண்ணு பதிவு பண்றேங்க. காங்கிரஸ் திருமாவளவன் கூட்டணிக்க அதாங்க இப்ப நடக்க போகுது. இருங்க சார், எப்பவுமே அதிமுக காங்கிரஸ் புரியுதுங்களா? திமுக கேட்டி விடும் காங்கிரஸ். இவங்க 7 சீட் கொடுப்பாங்க, திமுக 5 சீட் கொடுக்கும். 40க்கு 40 நீங்க எழுதி வச்சுக்கங்க. இப்போ 40க்கு 40 நாங்க தான். அதுக்கப்புறம் யோசிப்போம்னுவாங்க. புரியுதுங்களா? நான் பதிவு பண்றேன். என்னோட தனிப்பட்ட என்னோட பிஜேபி எப்போது கூட்டணி பிஜேபி கூட கை கோர்த்து வராது. எப்பொழுதுமே வராது. திமுக வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சா திரும்ப வச்சு போறீங்க. அதாவதுங்க, சரிங்க சார், அப்ப புகழேந்தி சாரோட கருத்தையும் கேட்டறலாம். ஏன் முதல்வர் வந்து பார்க்கலன்ற கேள்விக்கு பேசல, இன்னும் பதிலே சொல்லல. சரி சரி, ஓகே சார். நம்ம இப்ப திமுக வாய் சவடல எதுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு தான் பதிவு பண்றேன். உங்களால கையால ஆகலன்னா ராஜினாமா பண்ணிடுங்க. பதவியா ராஜினாமா பண்ணுங்க. எடப்பாடி முதல்வர் பதவியா ராஜினாமா பண்ணுங்க. ஏன் உங்களால கையால ஆகல 8 தேர்தல் படுதோல்வி அடைஞ்ச எடப்பாடி வேணாம். இன்னைக்கு ராஜினாமா பண்ணுங்க. இத்தனை பேர் 2 கோடி தொண்டர்கள் ஆதரவு இருக்கிறாங்க. 2 கோடி தொண்டர்கள் ஆதரவு இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? இல்ல 2 கோடி தொண்டர்கள் ஆதரவு இருக்காங்க. அண்ணன் எடப்பாடி அப்படி இருக்கும்போது கட்சி வந்து பொதுச் செயலாளர் அவர்தான். 3 கோடி பொதுச் செயலாளர் யாருன்னு கேட்டா அண்ணன் எடப்பாடியார் தான். உங்களுடைய நிறைவான கருத்துக்கள், அதாவது இந்த முழு விவாதமே அதிமுகவோட கூட்டணி யாருடன், பிஜேபி யாருடன்? முடிச்சிடுங்க. உங்களோட நிறைவான கருத்து நிறையவே சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சு அவர் பதில் கோசம் ஆவலா காத்துக்கிறேன். எல்லா பொதுக்குழுலையும் பொதுச் செயலாளருக்கு ஒரு தீர்மானம் கொடுப்பாங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? கூட்டணி அமைக்கிறதுக்கு பொதுச் செயலாளருக்கு முழு உரிமை வழங்கி தெரியும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. ஏன்பா இந்த பொதுக்குள்ள தேர்தல் வரப்போகிற இந்த நேரத்தில் உங்க அந்த தீர்மானத்தை கூட எடப்பாடி நம்பி உங்க தொண்டரை கொடுக்குற செயற்குழு பொது. சரிங்க சார், அஜெண்டால ஏன் சார் அது இல்லன்றது ஒரு அதிமுக தொண்டரா அவர் அவர் அதிமுக தொண்டர் இல்லம்மா, நான் திமுக தொண்டரா கூட கேட்கறேன் வச்சுக்கப்பா. நீ பதில் சொல்லுப்பா. அவர் எப்ப அதிமுக தொண்டர்? திமுக தொண்டராவே கேட்கலாம். ரெண்டாவதுங்க நான் சொல்றேன், ஏன் அந்த தீர்மானம் போடல? ஏன் அந்த தீர்மானத்தை அவர்கிட்ட கொடுக்கல? என்ன கூட்டணி சொல்லி முடிச்சிட்டீங்க. அவர் பேச கூட்டணி அடிக்கிற அதிகாரத்தை ஏன் கொடுக்கல? சொல்லுங்க சார், உங்களுடைய நிறைவான கருத்தை அதை சொல்லிருங்க. நிறைவான கருத்துன்னு அவங்களே பேசுறாங்க, என்ன பேச விட மாட்டேங்கிறாங்களே. ஆவின் வைத்தியநாதன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் உச்ச முயலுக்கு 3 காலு, அதுல இருந்து மாத்தவே மாட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஏங்க கட்சியே நாங்க தாங்க, கழகமே அண்ணன் எடப்பாடியார் தான். அப்படி இருக்கும்போது தீர்மானம் போட்டா என்ன போலன்னா காலகட்டங்கள் வேறு, பேசவே விட மாட்டேங்க. எப்பவுமே வைத்தியநாதன் அண்ணன் பேசவே விட மாட்டாரு, அவர் தான் பேசுவார். அதனால அவர் இப்ப இன்னைக்கு நேத்தா பாக்குறோம் அவரை, அவர் பேசுறாரு மறுபடியும் எங்க போயிட்டாரு, அதாவது இன்னைக்கு அதுக்கு நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சொன்னார், அண்ணன் நாங்க எடப்பாடியார் அண்ணன் வந்து திகார் அண்ணா, நீங்க திகார் போனா நீங்க முதல்ல புழல் போயிடுவீங்கண்ணே. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நான் பதிவு பண்றேன். அன்னைக்கு பொதுக்குழு நடக்கும்போது என்ன நடந்தது எனக்கு தெரியும். நான் சொன்ன ஐ விட்னஸ் ஆயிடும். அன்னைக்கு முதல் நாள் நைட்டு என்ன பேசுனாங்கன்றது எனக்கு தெரியும். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தெரியும். நாங்க வேண்டாம், நாங்க தான் உங்களை நீக்கிட்டோமே, உங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது, ஆளாயிட்டோம். நீங்க தாய் கழகத்தை எட்டி உதச்சி உள்ள வந்தீங்களே, அப்புறம் எப்படி உங்களை நாங்கள் வச்சிருப்போம்? அதான் நீக்கிட்டோம். துரோகம் பண்ணது நீங்க,
இது ஓபிஎஸ் அவர்களுக்கு. ரெண்டாவது பிஜேபி. எங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, பிஜேபியை நம்பி நாங்கள் இங்கே மாநில அரசு மாநிலத்தில் நாங்கள் கூட்டணி வந்து எங்களை நம்பி தாங்க பிஜேபி, அவங்கள நம்பி நாங்கள் இல்லை. அதனால் நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் சொல்கிறது இவங்களை நம்பி நாங்கள் ஓடலை. அதனால வந்து பிஜேபியை கூட்டணி நாங்கள் வைக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு அண்ணன் தெளிவுபடுத்திட்டாரு. இது ஒன்று. மூணாவது திமுக. வெள்ளத்துக்கு போயிட்டு எங்கெங்க போனீங்க? அன்னைக்கு 14ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. வெள்ளத்தை விட்டுருங்க சார், கூட்டணி பத்தி பேசி வந்துடுறேன் முடிச்சிடுறேன். 14ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. நம்ம வெள்ளம் பத்தி நிறைய பேசிட்டோம். சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். திமுக நிவாரணம் இன்ன வரைக்கும் ஏங்க மந்த நிலையில போயிட்டு திமுகவுடன் அதிமுக கூட்டணி வைக்குமா? ஏங்க சூர்யா எங்க எதிரி கட்சியே திமுக தாங்க, தீய சக்திங்க. திமுக வந்து தீய சக்தி. அது கூட இன்றல்ல என்னைக்குமே வந்து கனவுணும். சூரியன் வந்து கிழக்குல உதிக்கிறது, மேற்குல உதிக்குமா? கிழக்குல தானே உதிக்கும். அதே மாதிரி வாய்ப்பே இல்ல. திமுக வந்து அதிமுக வந்து திமுகவுடைய தீய சக்தி கூட சேராது. இதுதான் தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க. கற்பனையா நீங்க நினைக்காதீங்க. கற்பனை கூட இதுல நினைக்காதீங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது பிரதம மந்திரி மோடி இதுவரை கொரோனால இருந்து வென்று இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து அந்த தடுப்பூசி எல்லாம் கொடுத்து மக்களை காப்பாற்றியவர் அவரா? யாருனே தெரியாத அதிமுக பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்க முடியாது. புரியுதுங்களா? திமுக இருக்க முடியாது, காங்கிரஸ்ல நிக்கல, இந்திய கூட்டணி பண்ணல. மோடியா மற்றவர்களா கேட்கும்போது தமிழக மக்கள் பிஜேபி கூட்டணிக்கு 24% 30% ஓட்டுகளை போட்டு நிச்சயம் 8 13 தொகுதிகள் வரை தமிழகத்தில் பிஜேபி வெல்லும். இதுதான் மற்ற மாநிலங்கள் யாருடன் கூட்டணி வைத்தா இந்த சீட் கண்டிப்பா. அதாவதுங்க ஒரு நிமிஷம், பிஜேபி காங்கிரஸோடையும் திமுகவோடையும் வைக்காதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். புரியுதுங்களா? அதிமுக வந்தால் ஏற்றுக்கொள்வோம் முதல் இது. ஆனால் சிறுபான்மை ஓட்டுகளுக்காக இவர்கள் உண்மையாவே நேற்று கிறிஸ்துமஸ்க்கு சொல்றாங்க மோடி, கிறிஸ்துவர்கள் நாட்டிற்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு ஒரு தெரியாது. நமது முதல்வரோ நமது உதயநிதி ஸ்டாலினோ யாராவது இந்து மதத்தை அவமானப்படுத்த மாட்டாங்க. மத்த நீ பேசாமே இருக்கலாம் இல்லையா? அதை சனாதன மதத்தை ஒழிக்க போறோம் சொன்னதை எடப்பாடி அவர் கூட கண்டிக்கல. கேளுங்க, கண்டிக்கல. இன்றைக்கு உலகத்திலேயே தமிழகத்திலேயே அதிகம் தெரிந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காத தலைவர் பிஜேபி அப்படிங்கிறது மக்களுக்கு பதிவு. அதை வைத்துதான் நிச்சயம் பிஜேபியோட தலைமையில 3ஆம் அணி வைத்து முதல் அணியாக தமிழகத்தில் பார்லிமென்ட்டில் வரும். திமுக கடந்த 10 வருஷத்துல எம்பி அது ஒன்றும் பண்ணல, மக்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஏடிபிகே பண்ணல. அப்ப மக்கள் மத்திய அரசோட தான் இருப்பாங்க, மோடி அரசோட தான் இருப்பாங்க. அதிகம் தமிழை பேசுகின்ற தமிழ்நாட்டுக்கு பண்ணுகின்ற மோடிக்கு தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதுதான் நிதர்சனம். திமுக வரும் தேர்தலில் டெபாசிட் கூட வாங்காது. கொஞ்சம் பிரிக்கும். சரி, அதுதான் வைத்தியநாதன் சார் உங்களுடைய நிறைவான கருத்து. ஒரு முக்கியமான தீர்மானம் 23 வரைவு தீர்மானத்தை நிறைவேற்றின இவங்க ஒரு முக்கியமாக 24வது தீர்மானம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை வன்மையாக கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர் தமிழக முதல்வர் நம்மளுக்கு மட்டும் முதல்வர் இல்லை, திமுக காரங்க மட்டும் முதல்வர் இல்லை, நமக்கும் அவர் தான் முதல்வர், எதிர்கட்சிக்கும் அவர் தான் முதல்வர். ஒரு முதல்வரை இந்தி கற்றுக்கிட்டு வாங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி அவையே நிர்மலா சீதாராமன் கூட சொன்னாங்க. அதை ஆனால் கண்டிக்கல அவங்களும். ஆனால் அதை மேற்கோள் காட்டி பேசினாங்க. கண்டிப்பாக அந்த தீர்மானத்தை எடப்பாடி அண்ணன் அவர்கள் ஏற்றிருக்க வேண்டும். எதுக்காக ஏற்றலைன்றது வருவது. அந்த உப்பு சப்பு இல்லாத ஒரு தீர்மானத்தை 23 தீர்மானத்தில் ஒரு தீர்மானத்தை கூட அந்த பொதுக்குழு செயற்குழுவில் உப்பு சப்பு இல்லை. அதனால தான் அந்த தீர்மானம் வந்து இன்னைக்கு பெருசாக படலை. எங்கள் கண்ணில் இல்லை, பொதுமக்கள் கண்ணிலையும் படலை, எதிர்கட்சியின் கண்ணிலையும் பெருசாக படலை. கூட்டணி எதிர்பார்த்து கூட்டணி எதிர்பார்த்துருக்கின்ற பிஜேபி கண்ணிலையும் அந்த தீர்மானம் ஒன்றும் பெருசா இல்ல. அதனால அமைதியா இருங்க சார். ஒரு வரியில் உங்களோட நிறைவான கருத்து. கண்டிக்கல. அதே மாதிரி
அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட பொதுச் செயலாளர் என்ற எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட்டணின்ற ஒரு இல்லைன்றதை ஒரே ஒரு வரியில் கடந்து போனார். அதை வந்து பொதுவாக இல்லை அதை வந்து தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்க. அம்மா விளாசன மாதிரி தவறு இல்லை அம்மா வந்து இல்லை 1998 இல்லை சொல்ல குறுக்கிட்டீங்க. நீ குறுக்கிட்டீங்கன்னா நல்ல கருத்து பதிவாக 1998 அந்த கைத்தட்டு 6 வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த 6 வாரத்தில் அடுத்த கட்டமாக உங்ககிட்ட எதிர்பார்த்தாங்க தொண்டர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள். அது உங்கள் கையில் அம்மா வந்து சொன்னாங்க 1998 வந்து பிஜேபி அரசை விட்டு வாஜ்பாய் அரசை விட்டு வெளியில் வரும்போது கூட்டணி விட்டு வெளியில் வரும்போது ஒட்டோவரில் நான் தவறு பண்ணிட்டேன், நான் வருந்தப்படுறேன் அப்படின்னு ஓப்பனாக தொண்டர்கிட்டே மன்னிப்பு கேட்டாங்க. நீங்கள் அது மாதிரி எதுவுமே சும்மா ஒரு ரயிலில் உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இது அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் தெரிஞ்சு போச்சு. நான் புகழேந்தி சார் கிட்ட நிறைவான கருத்து கேட்கணும். புகழேந்தி சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கூட்டணி குறித்த கருத்துக்கள். இல்ல, கூட்டணி குறித்த கருத்து அதனோடு சேர்ந்து நம்முடைய தோழர்கள் பேசுறதுக்காகவும் சில கருத்துக்களை நம்ம சொல்லியாக வேண்டிய ஒரு ஏன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், அதுக்காக தான் சொல்றேன். இல்ல ஒண்ணு இல்ல, நம்ம அதிகமாக ஒன்று சொல்லல. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்திய கூட்டணி அதனுடைய நிலைப்பாடுகள் என்பது இந்தியா முழுவதும் இன்றைக்கு வரவேற்பு பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா என்கின்ற அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லா மாநிலங்களிலும் ஊழல்னு உடனே திமுக மேல ஊழல் நீங்க கூட நம்ம தோழர் கூட சொன்னாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்முடைய இவங்களுடைய ஆகஸ்ட் மாசம் ஒன்றிய கவர்மெண்டினுடைய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய அறிக்கையில மிக தெளிவாக சொல்றாங்க. ஒன்றிய அமைச்சரவைகளிலேயே உள்துறை அமைச்சக அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் உள்ள அமைச்சர் பெருமக்களுடைய தொடர்புகளில் மிக அதிகமாக ஊழல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எது உள்துறையை பத்தி சொல்றாங்க, யார் அவங்களுடைய இதே ஊழல். இது ஊழல்னு சாதாரணமா எல்லாத்தையும் திமுக மேல சொல்லிட்டு எந்த வாய்ப்பு சொல்லிட்டு போக கூடாது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னும் ஒருத்தர் சொன்னார் பிரகலாத் ஜோஷி, ஏன்னா நம்ம நண்பருக்கு சொன்னதுக்காக சொல்றேன். பிரகலாத் ஜோஷி சொன்னார், ஏன்னா திமுக வந்து டெபாசிட் வராது போகுதுன்னு அவருடைய கற்பனை கதையெல்லாம் இங்க சொன்னார் இல்லையா. ஆசை, அவருடைய ஆசையா இருக்கலாம், அதுக்கு அவர் கனவு கண்டுகிட்டோம். அதுல சொன்னாங்க, தென் மாநிலங்களில் நினைத்ததை போல் எங்களால் பாஜகவை வளர்க்க முடியவில்லை, கட்டி எழுப்ப திட்டம் தீட்டினாலும் ஒன்றும் முடியவில்லை. கர்நாடகாவை தவிர தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு இருப்பே இல்லை. ஒன்றிய மந்திரி பிரகலாத் ஜோஷி அவர் சொன்னது எதுக்கு சொல்றோம்னா, பிஜேபி நிலைமை அதுதான். அவங்க எல்லாம் பார்த்துட்டே சொல்றாங்க. இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம கனவு கண்டுகிட்டு உட்காந்துட்டோம். நான் சொல்றதை கேட்டுங்க, தமிழ்நாட்டில் தெளிவாக 40 தொகுதியில பிஜேபி நின்னுதுன்னா தனியாக சுத்தமா டெபாசிட் அவுட்டு. வேறு அவருக்கு கூட கூட்டணி போறதுக்கே கட்சிகள் பயப்படுது. இப்ப எடப்பாடியே பிஜேபி கூட போறதுக்கு பயந்துகிட்டு தான் பிஜேபி வேணான்றாப்புல. ஆனா எங்க இருந்து யாரை வேணாலும் கூப்பிடலாம் போலான்னு பிஜேபி இப்ப அலைஞ்சுகிட்டு இருக்குது. அதனுடைய நிலை தமிழகத்தை பொறுத்த வரையில். ஏன்னா அவங்களுக்கு என்று எந்த விதமான எதுவுமே கிடையாது, ஸ்கோப்பே கிடையாது. மக்கள் மன்றத்தின் முன்னால பிஜேபி இன்றைக்கு இவர்களுடைய செயல்பாடு பேச்சின் மூலமாக அளவு கடந்து பேசுறது அதெல்லாம் முடியாது. பேரிடர்லாம் கிடையாது, நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம், தரமாட்டோம். யாரு நிதியமைச்சர் இந்த பாஷையை சொன்னது. பாஷைனா என்ன, அவ பாஷை வேற இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிறது மக்களோடு மக்களாக இருக்கிற மக்கள் பாஷைய சரிங்க சார், நம்ம நிறைவான கருத்துக்கு வந்துட்டோம். கூட்டணி இல்லமா நிறைவான கருத்து, திமுக மிகப்பெரிய வெற்றியினை பெறும். அதை யாராலும் அசைக்கவும் முடியாது, யாராலும் மாற்றவும் முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவங்க வேணா எங்கேயாவது உட்கார்ந்து ரூம்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்து நிறைவான கருத்துக்கு மிக்க நன்றி. இதைத்தான் நான் சொல்றேன், வெற்றி பெறும். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் அனைவரும் சரியாக இருக்கிறார்கள். எங்க தலைவர் அண்ணன் தளபதி சொன்னதுதான் இந்திய கூட்டணியினுடைய சிறப்பு. நீங்க அதுதான் நடக்க போது பாருங்க. வரலாறு பதிவு பண்ணும் பாருங்க. ஒரே இப்ப இந்தி கூட்டணியில இந்தி கத்துட்டு வாங்க, இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு டிஆர் பாலுவை பார்த்து
நிதிஷ்குமார் சொன்னாரு, ஏங்க அது கண்டனம் இல்ல. சரிங்க சார், உங்களோட கண்டனத்தை நீங்க இப்ப தெரிவிச்சிட்டீங்க. இது வந்து இந்த பிரச்சனைகளை இன்றைய விவாதத்தில் இந்த தலைப்பையொட்டி பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்த அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, அடுத்த விவாதத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.